சாட் ஜிபிடி யூஸ் பண்ண பயமா இருக்கா? என்னோட இந்த வீடியோவில் நீங்கள் சாட் ஜிபிடி சரியா பயன்படுத்துறதுக்கான எளிய வழிகளை கற்றுக்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, அடுத்து என்னன்னு பார்ப்போம். இந்த தலைமுறை பேசுகிற சாட் ஜிபிடி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சாட் ஜிபிடி ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஆனால் இது சாதாரண ப்ரோக்ராம் இல்லை. இது உங்ககிட்ட பேசும், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும். ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பொன் சாகஸ் கதை புத்தகம் வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த புத்தகத்தில் இருக்கிற கதாநாயகன் உங்கள் கூட பேசிட்டு எல்லாத்தையும் தெளிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி வேலை செய்யுது. அதாவது செயற்கை நுண்ணறிவு. நீங்கள் இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கும் கேட்டால் அது உடனே பதில் சொல்லும். ஒரு நல்ல ரெசிபி சொல்லுன்னு கேட்டால் சூப்பரான சமையல் டிப்ஸ் கிடைக்கும். ஒரு கட்டுரை எழுதணுமா? அதற்கும் உதவி செய்யும். கதை எழுதணுமா? அதுவும் சொல்லும். இது ஒரு பெரிய நூலகம் மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கு. அதனால உங்கள் கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியும். இது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது மனிதன் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கருவிதான். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு ஏஐ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருவோம். இனிமே நாம கேட்குற கேள்வியில் கவனம் செலுத்தணும். ஏன்னா அதுதான் முக்கியம். சரியா கேள்வி கேட்டால் ஏஐ சரியான பதில் சொல்லும். எப்படி கேட்கணும்? ரொம்ப சிம்பிள். தெளிவாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். உதாரணமாக, நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறது கஷ்டம். ஆனால் இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கும் கேன்னு கேட்டால் உடனே பதில் வரும்ல. பார்த்தீங்களா சின்ன வித்தியாசம்? நீங்கள் கடைக்கு போய் ஒரு பழம் வேணும்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? நிறைய பழங்கள் காட்டும். ஆனால் ஒரு கிலோ மாம்பழம் வேணும்னு சொன்னால் சூப்பராக மாம்பழம் கிடைக்கும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக கேட்டீங்க. சரியா கேள்வி கேளுங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்லணும்னா ஒரு கதை சொல்லுதுன்னு கேட்காதீங்க. பூனையை பற்றின ஒரு கதை சொல்லுதுன்னு கேளுங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கதை வரும். இதுதான் ஏஐக்கும் பொருந்தும். முயற்சி பண்ணி பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். சரி, இப்போ பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு புதுசாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். வீப்புமையல்ல படிப்புக்கு உதவின்னு ஒரு சூப்பரான அம்சம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஏஐ உதவியாளராக உங்களுக்காக வேலை செய்யும். கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் கணக்கில் கஷ்டப்படுறீங்கன்னு வைங்க. அந்த ஃபார்முலா எதுக்குன்னு புரியலையா? படிப்புக்கு உதவி கேளுங்க. அது உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு கதையில் சொல்லும், உதாரணத்தோட புரிய வைக்கும். இல்லைன்னா வரலாறு படிக்கும்போது யாரோட ஆட்சி எப்போ நடந்ததுன்னு குழப்பமாக இருக்கா? அதையும் அது சுருக்கி சொல்லும். முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து பேசும். படிப்புக்கு உதவி ஏன் நீங்கள் ஒரு ஆசிரியனா நினைக்காதீங்க. இது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. சந்தேகத்தை தீர்க்க உதவும், புரிய வைக்க உதவும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது அந்தந்த டாப்பிக்கு ஏற்ற கேள்விகளை கேட்டு சோதிக்கும். உதாரணத்துக்கு, அம்மா சமையல் செய்யும்போது கேட்டால் ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லும். அப்பாவோட கார் பழுதுனா என்ன பிரச்சனைன்னு புரிய வைக்கும். எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பதில்களை அப்படியே தராது, புரிஞ்சுக்க உதவும். சரியா? அப்போதான் நீங்கள் கெட்டிக்காரர். சரி, முந்தைய பகுதியில் வீப்புமையை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ வேலைக்கு உதவின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நம்ம அன்றாட வேலைகளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீப்புமைய ஏஐங்கிறது ஒரு நண்பன் மாதிரி. உனக்கு ஏதாவது எழுதணுமா? ஒரு கதை, ஒரு கடிதம், அதுக்கு நீ ஒரு சின்ன ஐடியா கொடுத்தா போதும். அது நிறைய வார்த்தைகளை உருவாக்கிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். திட்டமிடணும்னா ஒரு டூர் போகிறதுக்கோ இல்லை வீட்டில் சமைக்கிறதுக்கோ இது உதவி பண்ணும். என்னென்ன பொருட்கள் வேணும்னு லிஸ்ட் போட்டு தரும். புதுசாக ஏதாவது யோசிக்கணுமா? உதாரணத்துக்கு, ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு எப்படி அலங்கரிக்கலாம்? வீப்புமைய நிறைய ஆப்ஷன்களை காட்டும். நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணலாம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள். குழந்தைகளுக்கும் ஈஸியாக புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா உங்கள் வேலைகள் எல்லாம் ஜாலியாக முடிஞ்சிடும். வீப்புமைய உங்களுக்கு ஒரு சூப்பர் துணை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதோ பாருங்க. இப்போதைக்கு ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறோன்னு வைங்க. கவனிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏஐ சில நேரம் தப்பாக சொல்லும். ஆமாம், ரொம்ப நம்பிக்கையோட தப்பான பதில் சொல்லும். அதனால நீங்கள் ஏஐ கிட்ட இருந்து என்ன கேட்டாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க. எப்பவும் சரி பார்க்கணும். உண்மைதானான்னு உறுதிப்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு, நீங்கள் கூகுள் மேப்ஸில் ஒரு இடத்தை தேடினாருன்னு வைங்க. அது தப்பான பாதையை காட்டுச்சுன்னா, இல்லை ஒரு ரெசிபி ஆன்லைனில் பார்க்குறீங்க, அது உப்பு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப மோசமாக வந்துடுச்சா, இதெல்லாம் நடக்கும் விஷயம்தான். ஏன்னா ஏஐ கற்றுக்கிறதுக்கு டேட்டா யூஸ் பண்ணுது. அந்த டேட்டா எப்போவுமே சரியாக இருக்காது. சில நேரம் பிழைகள் இருக்கும். அதனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆச்சரியமாக இருக்கேதான், தொழில்நுட்பம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனால் நாம் அதுக்கு கட்டுப்படாமல் அதை சரியாக பயன்படுத்தணும். அடுத்ததில் பார்ப்போம். சரி, அடுத்து பார்க்க போகிறோம் பாதுகாப்பாக பயன்படுத்து. நம்ம வீப்புமைய தேச்சான் ஏஐ ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தணும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் பகிராதீங்க. பாஸ்போர்ட் நம்பர், வங்கி விவரங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏஐயை பயன்படுத்துறது ஆபத்தானதாக இருக்கும். ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்லுங்க. ஒரு படம் இல்லைன்னா ஒரு கட்டுரை ஏஐ உருவாக்கியதுன்னு சொல்லுங்க. இது நான் பண்ணது இல்லைன்னா இது ஏஐ பண்ணியதுன்னு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு புது ரெசிபி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்குவோம். அது ஏஐ உருவாக்கியதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்.
உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கதை சொன்னீங்கன்னா அது ஏஐ எழுதியதா இல்லைன்னு சொல்லுங்க. ஐயை பாதுகாப்பாக பயன்படுத்துறது நம்ம எல்லோருக்கும் கை கொடுக்கும். இது புது வாய்ப்புகளை திறக்கும், ஆனால் கவனமாக இருக்கணும். கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பாதுகாப்பாக இருங்க. சாட் ஜிபிடி சரியாக பயன்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப உபயோகமான தகவல் இல்லையா? பாருங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி. இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.